ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 2680வது இலக்கம். எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் உண்டு மரணம். யாரும் பிரார்த்திக்கவும் கூடாது, மரணத்தை ஆசை வைக்கவும் கூடாது. ஆசை வைக்கிறது என்ன? நான் மௌத்தாகணும், நான் மௌத்தாக வேண்டும் என்று நினைக்க கூடாது. காரணம், உயிர் எங்களுக்கு சொந்தமானது அல்ல, இந்த உடல் எங்களுக்கு சொந்தமானது அல்ல. அதை வைத்து நாங்கள் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது என்கின்ற வழிமுறை தரப்பட்டிருக்கு. அந்த செயல்களுடைய உரிமை எங்களுக்கு சொந்தமானது, எங்களுக்கு சுதந்திரம். நாம் விரும்பினது என்ன செய்யலாம். அதனால தான் இறைவன் எங்களுக்கு எது சொந்தம் இல்லையோ அதை வச்சு எங்களுக்கு தண்டனை தரப்போறது இல்லை, எங்களுக்கு அதை தரப்போவது கிடையாது. அதனால உங்களுடைய சூரத்தையோ உங்களுடைய அமைப்பை இறைவன் பார்ப்பது கிடையாது, உங்களுடைய செல்வத்தையோ வறுமை இறைவன் பார்ப்பது கிடையாது. உங்களுடைய உள்ளத்தையும் அதன் மூலம் நீங்க செய்கின்ற செயல்களை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், பார்க்கிறான். நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அதனால நம்ம நல்லதுதான் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் யாருக்கு இஸ்லாம் என்பது எங்களுக்கு மட்டும் வந்ததில்லை, எல்லா சூழலுக்குரியவருக்கும் வந்தது. கஷ்டப்படக்கூடிய நோயில உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் கேளுங்க, அவங்களுக்கு வந்து மரணம் தான் என்ன செய்யும், மிச்ச விருப்பமா இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. மௌத்தாகினா நல்ல மணி பார்க்கிறவரே நினைப்பார், அப்படி இந்த நோய் குணமாகாதுண்டா இவர் என்னது மரணிக்கிறது அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நம்மளே நினைப்போம். அப்போ ஃபைன்கான் அலா புத்த முத்தமன்னியன், நினைச்சே ஆகணும் என்றால் நீங்க மரணித்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வருகிறதாக இருந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, அந்த வேலையை இறைவன்ட்ட ஒப்படைப்பது. அந்த வேலையை இறைவன்ட்ட எப்படி சொல்லணும் தெரியுமா, அவரு ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம அஹ்யீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி. யா அல்லாஹ், இந்த வாழ்க்கை எனக்கு எவ்வளவு காலம் வரைக்கும் ஹைராக இருக்கிறதோ, அப்படியே இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். என் வாழ்க்கையை வந்து எனக்கு ஹைர் என்று நீங்க எவ்வளவு காலம் வரைக்கும் நீ நினைக்கிறாயோ அது வரைக்கும் என்னை உயிர் வாழச்சு. நீ எவ்வளவு காலம் வரைக்கும் இந்த வாழ்க்கை எனக்கு ஹைர் என்று நினைக்கிறாயோ அவ்வளவு காலம் வரைக்கும் அல்லாஹும்ம அஹ்யீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வதவஃபனி, என்னை மௌத்தாக்கிடு, என்னை மௌத்தாக்கி விடு, இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி, மௌத்து தான் எனக்கு சிறந்த நிலையாக இருந்தால் என்னை மரணிக்க செய்து விடு அப்படின்னு துஆ கேளுங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது உரிமை அல்லாஹ்வுடைய உரிமை தானே, அப்ப அல்லாஹ்வுடைய கையில நம்ம கொடுக்கிறோம். அல்லாஹும்ம அஹ்யீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி அப்படின்னு சொல்லி இமாம் அதாவது முஹம்மது பின்